அடுத்தது பாருங்கள், 5th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். இதோ மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதையும் கவனமாக பாருங்கள். இப்போ -8 டிவைடட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. போன சம் மாதிரியே தான். போன சம் பார்க்கலன்னா அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேஷனல் நம்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா, -8/3ன்னு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். நார்மல் டிவிஷனில் போடும்போது இந்த மைனஸ் போடாமல் பண்ணிக்கிங்க. ஆனால் ஆன்சர் எழுதும்போது மைனஸ் சேர்த்துக்கணும். அது கவனமாக இருங்க. இப்போ 8/3. இப்போ 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. 2 3s are 6, ரிமைண்டர் 2. இப்போ பாருங்கள், இதை எப்படி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். QR/D. ஸோ Q அப்படின்னும்போது கோஷியன்ட். -8/3ஐ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். Qங்கிறது கோஷியன்ட், 2, R அப்படிங்கிறது ரிமைண்டர் 2 டிவைடட் பை இந்த Dங்கிறது டிவைசர் வந்து 3 கிடச்சிருக்கு. இவ்வளோ தான். இப்போ அழகாக இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மைனஸை கவனமாக போடணும்னு சொல்லிட்டு. ஆகினால இந்த 2க்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், மைனஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ -2/3ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம நம்பர் லைனில் இந்த நம்பரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 0க்கு அப்புறம் இந்த சைடு ஃபுல்லுமே ப்ளஸில் போகும். அப்போ +1 +2. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவில் மைனஸில் வரும். இப்போ நமக்கு மைனஸில் ஆன்சர் கிடச்சிருக்கனால நான் இந்த -8/3ங்கிறது இந்த மைனஸ் சைடு நெகட்டிவ் சைடில் தான் ப்ளேஸ் ஆகும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா -2. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்றதுனால இது ப்ளஸ் எடுத்துக்கக்கூடாது. இது ஹோல் நம்பருமே மைனஸில் தான் நெகட்டிவில் இருக்குது. அதனால் இதையும் நம்ம -3ன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த -8/3ங்கிறது எங்கே ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா, -2க்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் எடுத்துக்கோங்க, -1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து -2 எழுதிக்கோங்க. -2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய -3யும் எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில தான் வரும். அதனால் -2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் -1னையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய -3யும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், -2க்கு அடுத்தது -3 எழுதிக்கோங்க. கொஞ்சம் நிறைய கேப் விட்டுக்கோங்க. இங்கே தான் நம்ம பார்ட் லைன்ஸ் போடணும். இப்போ -3ன்னும் போது 3 பார்ட் வேணும் இல்லையா, 3 பார்ட் வேணும்னா 2 லைன்ஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போது 1 2. இப்போ பாருங்கள் 3 பார்ட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். 1 2 3. -2க்கும் -3க்கும் நடுவில் 1 2 3 இங்கே இது 3 இருக்கனால 1 2 3 பார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே 2 இருக்கா, அப்போ செகண்ட் பார்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். எதனுடைய செகண்ட் பார்ட் அப்படின்னா -2லேருந்து செகண்ட் பார்ட்டு. இப்போ -2ல் இருந்து செகண்ட் பார்ட்டுன்னு போது 1 2. இப்போ இதுதான் செகண்ட் பார்ட். இந்த இடத்துல தான் -2 2/3ன்னு சொல்லி இந்த பாயிண்ட் இங்கே தான் ப்ளேஸ் ஆகுது. இங்கே கீழே கூட நீங்கள் -8/3ன்னு சொல்லி எழுதிக்கிங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிட் டெர்ம் டெஸ்ட்டில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கனால உங்களுக்கு நான் இந்த சம்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இது நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.